சாமி வந்தா அப்படி பிடிக்கடா. சாமி எவ்வளோ ஏழு பக்கம் ஓடுறோம். ஆய் ஓய் இன்னும் ஏர்ல போட்டு அழிச்சிட்டு போடுவோம். நான் இது மெட்ட மார்கழி மாதான பூரா பேர் ஓம் சேட்டு கோயில் கிளம்பிடுறாங்க. குடிச்சிட்டு யாரு? ஆம்பளை என்ன காட்டி மாட்டேங்கிறீங்க? ஆம்பளையா? இது பொம்பளை சாமி. இது பொம்பளை தான் பிடிக்கணும். உடம்புல எழுதுற ஆம்பளை தொட்டதால பொம்பளை தான் பிடிக்கணுமா? அம்மா போய் பிடிக்கம்மா. அம்மா போய் பிடி. பிடிக்கணுமா? இப்பதான் ஏசில உட்காந்த மாதிரி நல்லா பிடிக்குமா? இல்ல நெல்லு பயிர் தூக்குறான். இறுக்கி போறியா? இறுக்கி பிடிக்கவா? ஐயோ இப்பதான் சாமி வந்தவங்களுக்கு இதெல்லாம் கேக்குது. இது பொம்பளை சாமி. இதெல்லாம் பிடிக்கணுமா? ஊரு கலவரம் பண்றோமா? ஆத்தா மேலக்கெல்லாம் ஏற மாட்டாள. ஏற மாட்டா. யாரு வந்தது கேளு. யாரு வந்துக்கிட்டு? ஈரு பையன் தலையில வந்தது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? முன்னால வாடா ராஸ்கல். ஆத்தா கட்டிங் சாப்பிட்டு குவார்டர் போட்டியா? ஆத்தா கோலத்துல வந்துக்கிறேன். யாரு வந்தது கேளுடா. ஆத்தா நீங்க யாரு ஐயா? யாரு ஏரியா? யாரம்மா நீங்க? நான் படவாட்டில் வாங்கிற நோனிகாம்பால். படவேட்டில் வாங்குற நோனிகாம்பால் ரேணிகாம்பால். ரேணிகாம்பால் அக்கா தங்கச்சி 7 பேரு. ஆமா எங்க வந்தீங்க? ஆமா எங்க இருக்கிறீங்க? கரும்பு போனாரு பழம். 6 பேர் எங்க இருக்கிறாங்க? ஒரு ஆள் நீ வந்துட்ட. இன்னும் மீதி 6 பேர் எங்க இருக்கிறாங்க? ஏரி வேலைக்கு போயிடுறாங்க. ஆளு பத்தல ஏரி வேலைக்கு அனுப்பிச்சிடறேன் தங்கச்சி எல்லாம். எப்போ வருவாங்க? அது ஒரு 12 மணிக்கு தூங்கி எழுந்துட்டு வந்துருவாங்க. ஒரு 1 மணிக்கு வந்துருவாங்க. எதுக்கு அவங்க வராங்க? அது அந்த 150 ரூபா 200 ரூபாய் வரும். அதெல்லாம் கேட்காத. மலையாள போறேன். எனக்கு குறை வச்சுட்டீங்க. என்ன குறை? ஆத்தால எங்க எங்கேயா பிடிக்கிறாடா மூடியா. எல்லாம் புரி இறுக்கி நல்லா பிடிக்கணுமா? இப்பதான் கரெக்டா என்ன தாங்க முடியா பின்னால. ஆத்தாளுக்கு ஆடி மாசம் கூத்துறீங்க இல்ல? ஆமா குறை வச்சுட்டீங்களா? என்ன குறை? வருஷம் ஃபுல்லா ஆத்தாளுக்கு கூவ ஊத்துறீங்க. கூத்துனா பரவாயில்ல. 1/2 மணி வேற தயிர வேற ஊத்துறீங்க. வெங்காயம் வேற அரைக்கிற வெட்டி போடுறீங்க. ஆத்தாளுக்கு சளி பிடிச்சா நீரை கொண்டு போய் ஆச்சுப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போறியா? இதெல்லாம் போட கூலா ஊத்தாத வெங்காயம் வெட்டி போடாத. பொங்கு சோறுலாம் போடாத. ஆத்தா கேக்கத்து போடு. என்ன கேக்குது ஆத்தா? ஒரு குஸ்கா, ஒரு பீப் பிரியாணி, ஒரு கடாகரி அந்த மாதிரி போறா. என்ன வேணா? ஆத்தா மலையாற போறடா. ஒரு பக்கத்து வந்து ஏறி எடுத்து வரடா. Sunder
பொண்ணை பார்த்துட்டு எனக்கு கிளம்பிச்சு. அது குளிர்ல அப்படியே போட்டாச்சு ஒன்றாவது அடி எலும்பிச்ச பொண்ணுதான் இது என்னடா எவ்வளவு போச்சு? இந்த பொண்ணு மட்டும் என்ன நம்பி கம்மிடா கொஞ்சம் சாப்பிடுவான். செல்லக்குட்டி ஆமா என் பட்டுக்குட்டி என்ன நம்பி வேட்டாளத்துக்கு மட்டும் வந்தனா உன்னை நம்பி வேட்டாளத்துக்கு மட்டும் வந்தனா அடுத்த நாய் இருக்கிற மாதிரி இருப்பா கோபப்படாதா நான் பிளாக்ல வைக்கிறேன். என் ஊரு வேட்டம். உன் ஊர் வேட்டவாளம். என் பேர் புகழேந்தி. உன் பேர் புகழேந்தி. என்ன நம்பி மட்டும் நீ வந்தனா உன்னை நம்பி வந்தா என்ன எப்படி காப்பாத்துவ? என்ன வாங்கி தருவேன்? என்ன வேணா வாங்கி தருவேன். இந்த மத்தாத்தை வித்துட்டு மத்தாள்கிட்ட வித்துட்டு ஆமா ஒரு 10 லட்சம் ரூபாய் குடுத்துறான். அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து உனக்கு என்ன வாங்கி தருவான்? என்னென்ன வாங்கி தருவேன்? காஞ்சிபுர பட்டு சேல கைத்து கேட்ட முத்து என்னென்ன வாங்கி தருவா? உன்னை தொடக்கூடாதா? வேற என்னென்ன வாங்கி தருவா? என்னென்ன வாங்கி தருவா? இன்னும் என்ன நம்பி அவன் வீட்டுக்கெல்லாம் வந்தனா உன்னை நம்பி உன் வீட்டுக்கெல்லாம் வந்தனா உனக்கு வேற என்னென்ன வாங்கி தருவா? என்னென்ன வாங்கி தருவா? ஒண்ணு வந்தா இருக்குமா? வேற என்னென்ன வாங்கி தருவா? என்னென்ன வாங்கி தருவா? செத்தா புட்டா எனக்கு மோளை அடிக்கிறியா? அம்மா இப்ப நான் சாதாரண லட்சி போறேன். என் குருநாதரே வந்தா அம்மா நடிப்பு ஜாக்கி எடுத்தாங்க அடிக்கிறாங்க. என் நாங்கள் மட்டும் அவங்க சூத்தாட்டானா கீப்பாருங்க. அதான் ராஜாலாம் எப்படின்னா தப்பிக்கிறானுங்க. ஆனா கட்டுக்கட்டா பணம் மட்டும் வந்தாங்க. இப்போ நடந்துச்சு அது மட்டும் உண்மையா நடந்தா நான் உன் கம்பெனி காசு வாங்கவே நான் கூத்தாடுறேன். நம்பி போவாது. ஆமா தங்கச்சி கட்டி கொடுக்க முடியும் விதி இல்லாம ஐசுக்காரன் இட்டு போய்க்கிறான். ஐசுக்காரன் ஆமா எப்படி கொடுவானு தெரியாது. ஓ காசு கொடுக்காம விட்டாத ஐஸ் கட்டிட்டு போய்க்கிறான். ஆமா குடும்பம்லாம் அவனும் சக்கரை போகணும் மாதிரி. ஆமா பெருப்பா உனக்கு இன்னும் ஒரு கோவில் பிள்ளாக்கிற தானே நீ மாட்டியாவ. வாங்கம்மா வணக்கம். வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு இந்த ஊரு? சொன்னாங்க ஒரு சின்ன காலத்து அடி ஓய் ஊடு கடத்துறாங்க.
ஏம்மா, இந்த கேக் பிறந்த நாள் அது. பொண்ணு நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. மண்ணுடா அண்ணா ஆரஞ்சு கலர்ல இப்போ ஒரு கேக் புதுசா ரெடி பண்றாங்க சாக்லேட் கலர்ல அப்படி சத்தியமா நான் கேளு நினைக்கிறேன் அது கனகாபரம் பூரா வச்சுறாங்க ஐயா வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் தனக்கழகு. வணங்குவது யாவருக்கு அழகு. சபையை பார்த்தாயா? இது எப்பேற்பட்ட சபை? திருவாய மகாலட்சுமான சபை. ஆமா, திருவாகிய மகாலட்சுமி புரிந்த சபை. புரியல? அப்படி திருவாகிய மகாலட்சுமி சபைன்னு சொன்னாலும் பேசாதீங்க. அப்படி மகாலட்சுமி சபை சொன்னாலும் எப்படி மகாலட்சுமி சபை? ஒரு முகமும் ஆமா ஒரு ஆட்டம் ஆட போறோம். ஆமா நம்ம கூட்டம் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க மூஜை மாதிரி. ஆமா இங்கதான் தாய் கூட அப்படி பாகு பாரு நல்லா 10 பட்ஜெட் போட்டுக்கணும். அம்மா இதான் லட்சுமி. லட்சுமி அப்படி கிடையாது. ஏய், திருப்புகள் என்பது 6 எழுத்து. 6 எழுத்து. ஆமா எப்படி? திருப்புகள் என்பது 6 எழுத்து. திருப்புகள் என்பது 6 எழுத்து. 6 எழுத்தால் உருவான திருப்புகள். திருப்புகளை எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கோ துணை வந்தவர் ஆண்டவர். ஆண்டவருக்கோ துணை வந்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் இருப்பதோ சரவணபகை. சரவணபகை தெளித்தால் கங்கை. கங்கையை வணங்கினான் ஈசன். ஈசன் ஏறுவதோ விஸ்வம். விஸ்வத்தை படைத்தவர் பிரம்மா. பிரம்மா மனைவியா சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பது வீணை. வீணைக்குரியவர் நாரதன். நாரதன் செய்வதோ கலகம். கலகத்தை படைத்தான் தக்கன். தக்கன் மனைவியா சக்தி. சக்தி கையில் இருப்பது கபாலம். கபாலக்குரியவன் அரக்கன். அரக்கன் செய்வதோ அக்கிரமம். அக்கிரமத்தை அளித்தது சக்கரம். அந்த சக்கரத்துக்கு ஒப்பானவர் யாரு? அம்மா அப்படி சக்கரத்துக்கு ஒப்பானவர் யாரு? மகாவிஷ்ணு. ஆமா, அப்படி மகாவிஷ்ணு மார்பிலே பள்ளிக்குன்னு ஸ்ரீ லட்சுமி புரஞ்சி சபை. ஆமா, அப்பேற்பட்ட சபையில ஒரு ஆண்மகனாக பிறந்து பெண்மணிகளை தோற்றம். அம்மா யாரு? எந்த ஊரு? ஏன் வந்தேன்? எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொன்னா தெரியும். சொன்னா தெரியும். பச்சை வாகனம் நேரம் விளக்கமா தெரிஞ்சுட்டது. என்ன புரிஞ்சு? மகாலட்சுமி 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 லட்சுமி 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 அமிர்த கடைந்த நாளில் அதில் உருவான மாது. ஒரு பக்கமும் ஆமா அசுர ஒரு பக்கம். தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் திருப்பார்களிலே அமிர்த கடையும் போது அதில் உருவான மாது லட்சுமி லட்சுமி லட்சுமி. 7 பேர் பிறந்தாங்க. ஆமா, 7 பேர்ல அதுல ஒருத்தவங்க நீங்க லட்சுமி. ஆமா, யார் யாரு பிறந்தாங்க தெரியுமா?
லட்சுமி, இந்திராணி, தாடகை, ஸ்ரீதேவி, மூதேவி இப்படின்னு சொல்லக்கூடிய 7 பேர் பிறந்தோம். 7 பேர் பிறந்தோம். அதுல லட்சுமி நான் ஒருத்தி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல என் பதிவானர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? பச்சி வாகனம் மேறம் அச்சுதான் தனக்கு பாரு. அந்த 7 மலையிலே பள்ளி கொண்டு இருக்கிறாரே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி, அவருடைய மனைவி நான் தான். லட்சுமி லட்சுமி லட்சுமி. யாரு தெரியல? யாரு யாரு தெரியல உனக்கு? சாத்திக்கியா? சாத்திக்கியா? அவனா ஏமா சாத்தி கழி இல்ல இளவாந்து கழி. உன் கொழுந்தினாரா? ஆமா சாத்திக்கியா. பாரு மயிரெல்லாம் வச்சிருந்த பாரு. மயிரெல்லாம் வச்சுக்கணும் தான். சாதி அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய பதிவான அழைப்பு வீட்டுக்கார போய் பார்க்கணும். ஆமா, அவர் இருக்கிறார போய் பார்த்துட்டு போ. சாத்தகி உங்க மனைவி மகா லட்சுமி லட்சுமி வந்து விட்டாங்க. எங்க இல்ல ஒண்ணு இல்ல, அத வந்துட்டாங்க. என்ன இப்படி பண்றாரு? டேய், என் மனைவி இருந்தால் நான் உள்ள வர சொல்லணும். உள்ள விட உள்ள விடுடா. உள்ள வர சொல்லுடா. உன்னை வரம்படி கட்டளை. என்ன வரம்படி கட்டளை? ஓட பார்க்கலாம். தேவி ஏ லட்சுமி சங்கு கண்டேன் உந்த செந்தூர திருமுகத்தில் நாமம் அந்த வாய்மையோடு அடியார்கள் கழுவ கண்டேன். திரு வெங்கடா மாமலை வேதம் வெங்கடா தளபதி தேவருக்கு அமுதமணி லட்சுமி இந்த ராஜாதி ராஜன் இருந்திருக்கும் மாபெரும் மக்கள் சபையில் இருக்கும். இந்த சபையில் நந்தவன ஓடோடி சென்று மல்லிகை முல்லை கோங்கு மந்தாரம் சொல்லக்கூடிய பல விருதான மலர்களை எடுத்து வந்து உன் பாதத்திலே வைத்து பன்னீரால் கால் கழுவி என் பட்டாடையால் துடைத்து கணவரே கண் கண்ட தீபம் கல்யாணால கணவன் புல்லானால புருஷன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய தேவியாகப்பட்ட லட்சுமி உன் பாதத்திலே பணிஞ்சிருக்கனாதான். ஐயா வணக்கம். வணக்கம் தனக்கழகாகட்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறப்பா. யாரு இருக்கா? என் தேவி உங்கள் பொண்டாட்டி மனைவி. ஆமா மா
யாரு இது? என் கணவர். யாருங்களா? ஆமா. மானங்கட்ட காசிக்காக அப்பம் புள்ள 2 பேரும் ஆம்பளை முன்னாடி தான் சாடுறீங்க. அண்ணன் பையன் அது உறவு முறை அப்படி. ஓடி ஓடி சென்று வேண்டிய மலர்கள் எல்லாம் மறித்துக் கொண்டு வந்து என் காலடியில் வைத்து சிறந்தாழ்த்தி கரங்குப்பி மனிதர்கள ஆமா தேவி வந்து எந்த பாதமாதை பாதம் என்று மனிதபடினால் தீர்க்காசி பெற்று மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருப்பேன். அப்படியா? இந்த ராஜாதி ராஜன் இருந்திருக்கும் இந்த மாபெரும் மக்கள் சபையில் உன்னுடைய தேவி வாழ்த்துன்னு சொன்னீங்களே பத்தியா? வாழ்த்துன்னு சொன்னீங்க பத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையா? ஆமா கூட சொல்றேன். சொல்லு. இருக்கும் இந்த சபை முன்பதாக உன்னுடைய தேவி வாழ்வு சொன்ன சந்தோஷம். என்னை அழைத்த செய்தி காரணமா? தேவி உன்னை அழைத்த செய்தி ஓதிடு பாதம் பணிந்த. ஆனா அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என் அத்தி மக்களாக இருக்கக்கூடிய ஐவராஜா குரல் என்ன கேக்குது? எப்படி தெரியுமா? மாமா மாமா வர வேண்டும் அப்படின்ற குரலானது கேக்குது. அதனால பஞ்சன மெத்தையில இருக்கலாம். இப்ப யார் வராங்கன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஐயாக்காக ஒரு பாட்டு. ரொம்ப நேரம் நிக்கிறாரு. ஆமா ஆமா. என் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீரங்கநாதரே, என் பள்ளி கொண்டீரையா அதனால பஞ்சனை மத்தியில இருக்கலாம். யாரு வராங்கன்னு பாக்கலாம். வந்து விட்டாரா? என் மைத்துனா
சொல்லக்கூடிய வைத்து தர்ம என்னுடைய வாதத்தை பணியார் என்பது மாமா வந்து வழக்கம். ஆனா தர்ம என்னோட பெரியவர். ஆமா, வயதில் மூத்தவர் அவர்தான். என்னோட 11 நாளிகை முற்பிறந்தவர் தர்மர். சரியா? யாரும் பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஆனா மாமா மாமான்னு சொல்றாரு தவிர அத்தியோட தம்பி என்ற வார்த்தையில் மாமா என்று சொல்றாரு தவிர ஆனா என்னோட பெரியவர் அவர்தான். ஆனா பெரியவர் சொல்ல நான் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு மரியாதை கிடையாது. அதனால மைத்துனா பொறுமை குணம் படைத்த மாமனுடைய பாதம் ஒரு பாதம் என்று படித்தபடினால் தீர்க்காசி பெற்று வாழ்ந்திருப்பீர். அப்படி இருந்தாலும் நீ மட்டும் தான் வந்திருக்கிறியா? ஆதிபரஞ்சோதியா எந்தபகிரண்டமா யாதி அழிந்த நாமோ அடிமூடி நெடுவாயி இளையாமன் கடி கூற அன்பு வைத்த நாமோ அது அன்பு வைத்த நாமோ தங்கா மணிபூரகன் நிலையாக நின்ற நாமோ நிலையாக நின்ற நாமோ விளையாடு நாமம் ஐயா வீதி வெளியாகவே உச்சிமலை மீதினில் விளக்கொழியில் நின்றாமோ மேலாம் பாதத்தையும் 4ஆம் பாதத்தையும் விளக்கு கொடுக்கும் நாமம் ஐயா நாராயண பேருளியதாகவே விளங்கிடும் நமோ நமோ வென்றாராமோ நாராயண ஹரி கோவிந்தா என்று நாடி ஒரு திருநாமமே இளைஞனை வளைக்கிட்ட ஜனகன் மகளாக சீதைய மணந்தாராமோ திருவுருங்க சரை கவரி வாசரை கரிசனமான நாமம் இந்த கலையினை புரிந்திட்ட பாண்டவர் மனைவி காட்டி தந்தித்தானாமோ நல்ல காளிகள் திருநொடி காணகுந்தன் நிலை காவல நின்றானாமோ இந்த மலைதன சுமந்தத்தை கோத்திரன் மாலாமல் வருணனை கொடுத்தானாமோ நல்ல மாரிசன் பின்னத்திற்கு மிருகூராக பீமனை தானாமோ நல்ல நிலைப்பாத சூரனை வரக அவதாரமா நின்று கொண்டிருந்தானாமோ மேகத்தினகர் காயம்புவன் நெடியவன் திருநாமமே ஐயா சாலோக சாமீப சார்வமாகவே சாட்சியம் மாறனாமோ நல்ல சகலகல வேத பிராணங்களுக்கெல்லாம் தயபரம் மாறனாமோ ஐயா பூலோகம் பூலோகம் பாதாளம் மீதிலே புண்ணியம் அளித்தனாமோ நல்ல புவன முதல் தண்ணீர நாளாகவே பிராணக்கலையான நாமோ இந்த ஆலோலமாகவே அண்டங்கள் 1008 அளந்தனாமோ யாவருக்குமே மறுவைக்க வந்தானாமோ இந்த பரலோகமாகவே பன்னக பயணத்தில் பள்ளி கொண்டிட்டானாமோ நல்ல பரவச குருவி பரவச பகவான திருநாமமே இந்த சரியான முனையிலே சூட்டாடி சூட்டமா சொல்லிய நின்றானாமோ சொல் காவியங்களுக்கெல்லாம் பாசலமாகவே சொல்லி வைக்க வந்தானாமோ இந்த வெளியான வெளியில மேலான வீட்டிலே விலகிய இருந்தானாமோ பித்தரமாகவே பித்தரமேதான் பித்தரம் மாறனாமோ அந்த அழியாத ஜென்மங்கள் எடுத்தாலும் முன் செய்த உதவியா நின்றானாமோ உள்ளத்த சோதையா வெள்ளத்த காதலாய் உள்ளத்தில் நின்றானாமோ இந்த அழியாத பதவியை இந்தியனை என்னாலும் அடிமை கொண்டிட்டானாமோ ஹரி நமோ நாராயண பரந்தாமன எங்கள் கரிய
அந்தி அரைக்கென்பது நெட்டஞ்சேரும் காரணனே கரிமுகல் பொன்மேனி செருங்கல்லை பெரும் அச்சாத்திரம் கலந்து வாழும் பாரணனே லட்சுமி மெட்டஞ்சேரும் அதிமுகமோல் நின்றலங்கும் மாயானேயா ஆரணனே ரகுராமகளுடன் மீது அன்புடன் ஏறி வந்தரு சிவாஜி ராசிவர்க்கும் கலக்கியனா 4 வீதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களும் கமன யோகம் நமஸ்கரித்து நாள்தோறும் உன் பாதம் போற்ற அந்தரமாய் வந்திருக்கும் மீது அன்புடன் ஏறி வந்தரு சிவாயி விளங்குகின்ற இரணியனை வதைய செய்தாய் பூத முதல் அப்பிரவும் புண்ணியனையா புகழ்ந்தவருக்கு துணை வருவ அசோதை புத்திரா நாத முதல் விந்து வாய் உயிரிக்கல் அன்னையம் பெறவேன் இருந்திருக்கும் மாத பெருமா யாதவன் போல் இருந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தரு சிவாயி உதைக்கின்ற சிவரமும் உரைக்கையாகும் ஓமம் கிளியும் என்று பதிக்கு சென்ற 5 எழுத்தை வெளியில் விட்ட பச்சமுகில் மேனியனே பணிந்தேன் உன்னை விதிக்கு சென்ற மெய்ப்பொருளே அரிகோவிந்தா விளக்குழி போல் மீதவமே வெறிப்பிதாதா அதற்கு செய்த நன்முறையும் கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தருள் சிவாயி பச்சமுகில் மேனியனே உனக்கு இந்த பாதரிலே 10 அவதாரம் உண்டு மச்சம் என்று கூர்மம் என்று வராகம் என்று வாமன் என்று ராமன் என்றும் பௌத்தன் என்றும் அச்சன் எத்தனையாளங்களுடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தொரு சிவாயி விண்ணவர்க்க நரசிங்கர் உபமானார் ஜாதியிலே ராகவனாய் கிருஷ்ணனாக தானுத்து வந்திருந்த இந்த தரணி வாழ்கை சோதனைகள் பார்த்திடுவா துரிப்போர் தன்னை துஷ்டரையும் வதையும் செய்து உலகம் ஆழ்வாய் ஆதி முதல் ஓரிடத்தேக்களுடன் மீது அன்புடன் ஏறி வந்தொரு சிவாயி பஞ்சனைகள் பறந்தோடன் நெஞ்சில் வாவா காயாம்பூ நிறமுடனே என் கனவில் வாவா கரிமுகல் மேனியனே என் கருத்தில் வாவா நாயகனே என்னாவில் இருக்கவாவா நாள்தோறும் உன் பாதம் துதிக்கவாவா ஆயர் குலத்தில் உதித்தவனே கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தொரு சிவாயி மார்பழக சுகத்தை தாரும் சுருதியின் மெய்ப்பொருளே எனக்கு வரத்தை தாரும் கலபக்க சூரியனே கடாட்சம் தாரும் கஞ்சனை முன் கொண்டவரே கருணை தாரும் பரம்பொருளே சிவஜோதி பாய்க்கும் தாரும் பக்தி முக்தி சித்தமுன் பாதம் தாரும் அளவில்லா மெய்ப்பொருளே கருடன் மீது அன்புடன் ஏறி வந்தொரு சிவாயி பிரபஞ்சமான உலகத்திலே சரி சாதாரண ஆளா எப்படி காரணவஸ்தில் கணபதி ஆயிருக்கிறாய் ரட்சிக்க நாராயணன் இருக்கிறாய் சிருஷ்டிக்க பிரமனா இருக்கிறாய் உணவு கொடுக்க உத்திரனா இருக்கிறாய் தேவர்களே தேவேந்திரா இருக்கிறாய் ஆய்விலே வாய்வா இருக்கிறார் நாவிலே அக்கினியா இருக்கிறார் நீரிலே வருணனா இருக்கிறார் சம்பத்திலே குபேரனா இருக்கிறாய் சேனாதிபதியிலே முருகனா இருக்கிறாய் இறக்கத்தில் சனியா இருக்கிறார் பாதமே பூமியா இருக்கிறார் ஆகாயமே முகமா இருக்கிறார் சக்தியிலே சக்தியா